அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். தமிழ் மாதங்களில் பார்த்தீங்கன்னா 8வது மாதமாக முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த மாதமாக இருப்பது அப்படின்னா கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் முழுவதும் சூரியன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார். பலவீனமான நிலையில் இருந்து சூரியன் தனக்கு பிடிச்ச ராசியில் ஒன்றான விருச்சிகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஒருபுறம் இருக்க பெற்றாலும் சில கிரகங்களின் அசுபமான தாக்கமானது முருகப்பெருமானினுடைய கடும் கோபத்திற்கு 12 ராசிக்காரர்களையும் இட்டு செல்ல வழிவகை செய்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. அதிலும் எந்தெந்த ராசிக்காரர்கள் முருகப்பெருமானினுடைய கனிவான பார்வையில் சிக்க போறாங்க, எந்தெந்த ராசிக்காரர்கள் முருகப்பெருமானினுடைய கடும் கோபத்திற்கு ஆளாக நேரிடக்கூடிய ராசியில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த வரிசையில் நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களினுடைய அமைப்பு எப்படி இருக்க பெறப்போகிறது, அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பல கிரகங்கள் பார்க்கும்போது வக்ரமாகவும் பெரும்பாலான கிரகங்கள் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய பட்சத்தில் முருகப்பெருமானினுடைய கடும் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையையும் அதிகபட்சமாக வெளிப்படுத்துகிறது. இந்த நேரத்தில் சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவசரப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடாது. வரவு செலவு விஷயத்துல கவனமாய் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அந்த வகையில மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது, முருகப்பெருமானினுடைய கடும் கோபத்துல இருந்து தவிர்க்க நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ளணும், இது எதற்காக உங்களுக்கு உருவாகுகிறது அப்படிங்கிறத பத்தின பல முக்கிய தகவல்களை தெரிந்த நீங்க பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வீண் விரைய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெற்றிருக்கிறதுங்க. தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள பாருங்க. சொந்த பந்தங்களோடு அடிக்கடி சண்டை போட வேண்டாம். விட்டு கொடுத்து நடந்தீங்க அப்படின்னா பலவிதமான நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். மன நிம்மதி கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. வியாபாரம் நினைச்சதை விட நன்றாக சென்றாலும் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். கை நிறைய லாபம் கிடைக்க கூடுதல் உழைப்பை நீங்க தர வேண்டியதாகவும் இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். யாரையும் எதற்கெடுத்தாலும் நம்புறத முதல்ல கைவிட பாருங்க. வெளுத்ததெல்லாம் பாடு அப்படின்னு நினைக்கக்கூடிய தங்களுடைய மனமானது இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் சிக்கலில் சிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்துடும். அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது அவ்வளவா சிறப்புக்குரியதாக இல்லை. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிலும் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு காலமாக இருக்க பெறக்கூடிய பட்சத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறாகட்டும் அல்லது கிரகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சில மாற்றத்தின் அடிப்படையில் உருவாகக்கூடிய அசுப தாக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமானினுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதாவது சில கிரகங்களினுடைய இணைவு அப்படிங்கிறது தரித்திர யோகத்தை உண்டாக்குகிறது. இந்த யோகத்தின் காரணமா பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய கடும் கோபத்திற்கு ஆளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் முன்கோபப்படுறது, மற்றவர்களை பற்றி புறம் பேசுறது, அவமானப்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்வது, வீண்பழி சுமத்துவது, குற்றம் சாட்டப்படுவது போன்ற செயல்களை அறவே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இது முருகப்பெருமானினுடைய கோபத்தில் இருந்து தவிர்க்க ஒரு மிகப்பெரிய வழியாக அமைய பெறும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
பல்வேறு வகையில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியதாகவும் இருக்கலாங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமையலாம். சொல்லவே வேண்டாம், வேலை வியாபாரத்தில் நீங்கள் படுச்சுட்டியாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் உங்களுடைய சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். எல்லா விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓரளவுக்கு வருமானத்தை நீங்கள் சீர்படுத்த செய்வீங்க. கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக கணிசமாக குறையவும் ஆரம்பிக்கும். தேவையற்ற நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்குண்டான வழிகள் பிறக்குங்க. மன நிம்மதி அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் நீங்கள் புதுசாக செய்ய வேண்டிய வேலையில் அதிக அளவில் ஆர்வத்தை காட்டுவீங்க. இருப்பினும் புதிய வேலைகள் புதுசாக ஏதாவது தொடங்குறீங்க அப்படின்னா அதில் சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகளை தற்போது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் தேவையில்லாத நஷ்டமோ இல்லை சின்ன இடைஞ்சல்கள், காரிய தாமதங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிரிகள், மறைமுகமான எதிர்ப்புகள் உருவாகும். இதன் காரணமாக சில விஷயங்களில் அதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் தடை தாமதங்கள் ஏற்படலாம், சிக்கல்கள் உருவாகலாம். போராடி அதை நீங்கள் வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஆர்வத்தை அதிகமாக காட்டுறதை விட அதில் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு, நல்லது கெட்டது அப்படிங்கிறத ஆராய்ந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாம். இந்த நேரத்தில் அடுத்தவர்களால் அதிகப்படியான பிரச்சனைகளை சிக்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு கலவையான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. தங்களை பார்க்கும்போது ஒரு விதமான வசீகரம் இந்த காலகட்டத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். தங்களுடைய தனித்தன்மை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட்டீங்க அப்படின்னா பெருமளவில் பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அதே நேரம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குங்க. இதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு உண்டு. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உடனே பயப்பட வேண்டாம். கணவன் மனைவி விட்டு கொடுத்து பிள்ளைகளை அனுசரித்து போனீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு நன்மை நடக்க வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்க. வேலையில் தங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயமும் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவமும் மன தைரியமும் தங்களுக்கு இருக்கணுங்க. வியாபாரத்திலையும் சரி, தொழிலையும் சரி, அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே நேரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே நேரம் சில பேரை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனையில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டியதை தவிர்த்து கொள்ளுங்க. அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் கடன் வாங்குறது ரொம்ப நல்லது. அதுவும் உடனே திருப்பி அடைக்கிறது அதை விட சிறப்புக்குரியது. முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரம் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி வருமானம் வரக்கூடிய அளவுக்கு செலவினங்கள் அதிகரிக்க செய்யலாம். வருமானம் ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் வருமானத்தை மீறிய செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. செலவுகள் விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். பட்ஜெட் போடுங்க, திட்டமிடுங்க. அதுக்கு பிறகு செலவுகளை மேற்கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க. வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தாமதமாக சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சில கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் உங்களுக்கு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதிலும் எதிரிகளினுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யும். மறைமுகமான எதிர்ப்புகள், மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் இருக்கும். சூழ்ச்சியில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சூழ்ச்சியின் காரணமாக பலதரப்பட்ட
பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கி கொள்வீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க. அதே மாதிரி உங்கள சுற்றி 4 பேர் உங்கள வம்புக்கு இழுத்து கொண்டே இருப்பாங்க. அவங்க இடத்துலலாம் இனம் கண்டு கொண்டு நீங்க அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க. குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு சாதகமா இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நல்ல ஒற்றுமை, அந்யோன்யம் இருக்க பெறும். மனைவி, கணவன் இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும், நல்ல அனுகூலங்களையும் தரவிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சில பல விஷயங்கள்ல நீங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவுகளை எடுத்தே ஆகணும்னா, நல்ல ஆலோசனை பண்ணி, தீர விசாரணை பண்ணி, ஆராய்ந்து, ஒரு முறைக்கு பலமுறை கூட யோசிச்சு ஒரு முடிவை எடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழில், வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்குகிறது அப்படிங்கிறதுனால, தொழில், வியாபாரத்துல முதலீடுகள் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. பெரிய தொகையை முதலீடு செய்யறதையோ, இல்ல சிறப்பு சலுகைகளை அறிவிக்கிறதுலையோ வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே மாதிரி 3வது நபரை எக்காரணத்தை கொண்டும் நம்பி எந்த ஒரு விஷயத்திலையுமே இறங்காதீங்க. கண்மூடித்தனமாக யாரை நம்பினாலும் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதனால கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.